வணக்கம். இன்றைய ஒரு சமையல் வீடியோ தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்க என்ன இன்றைக்கு செய்திருக்கிறேன்னு சொல்லி. இது நெத்திலி கருவாடு தலையை வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவாமையே இது ஒரு சின்ன சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிறேன். மெல்லிய நெருப்பில் தான் வறுக்கிறேன். இதில் வறுக்கைக்க மண்ணுகள் இருந்து அதுவும் கொட்டுப்படும். அதோட ஒரு வாசம் வரப்போகுது. இங்கால மரவள்ளிக்கிழங்கு கழுவி சின்னனாக வெட்டி வச்சுருக்கு. அதுக்குள்ள சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இங்கால கொஞ்சம் மஞ்சள் தூள், இது ஒரு மரவள்ளிக்கிழங்கு கறி தான் எங்களோட ஊரில் செய்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ கழுவின அந்த வறுத்த கருவாட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து போடுறேன். அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அதே சமயம் எங்களோட கறி மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்த மிளகாய்த்தூள், கல் உப்பு கொஞ்சம், உப்பு நீங்கள் பார்த்து போடலாம். என்னோட கருவாட்டிலையும் உப்பு சுவை இருக்கும். ஸோ நான் அன்னளவாக போடுறேன். அதில் இந்த சின்ன கப்பால் 2 கப் தண்ணி, அதாவது மரவள்ளிக்கிழங்குக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் சரி. இப்படி செய்து பாருங்கோ. இந்த கறி வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ள கருவேப்பிலை இருந்தால் கட்டாயம் கருவேப்பிலை போடுங்க அவிய போடைக்கியே. இப்போ உள்ளி இடித்து போடுறேன். வெட்டி போடுறத விட இடித்து குத்தி போடைக்க நல்லா இருக்கும். இப்போ 3/4 பதம் வந்தோடனே தான் இப்போ உள்ளி போட்டிருக்கிறேன். 3/4 பதம் அவிஞ்சிட்டு கிழங்கு. தேங்காய் பால் 1 கப் விடுறேன். இப்போ இதை அப்படியே திருப்பவும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவியும் மட்டும் மூடி இருக்கேன். நல்ல வாசத்தோடு நல்ல கறி ரெடி ஆகிட்டு இங்கால சின்ன வெங்காயம் சித்தமிளகா போட்டு தாளிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள கருவேப்பிலையும் இருந்தால் தாளித்தா நல்ல வாசனை இருக்கும். ஓகே, இதெல்லாம் அவிஞ்சிட்டுது. அதே சமயம் ஒரு பிரட்டல் பதத்துக்கு வந்துட்டுது. இதை கொஞ்சம் மசிச்சு விட போகிறேன். இந்த கரண்டியை விட மெட்ட கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டு கொஞ்சம் அந்த லிக்யூட்டாக இருக்கிற மாதிரி, தண்ணியாக இருக்கிற மாதிரியே இறக்க போகிறேன். என்னென்னா குளிருக்கு பின்னிறதுக்கு இன்னும் இறுகி வந்துடும். திருப்பி சூடாக்குறதா இருந்தாலும் சரி இறுக்கமாக இருக்கும். அதனால் இப்படியான பதத்தோடையே நான் கொஞ்சம் தண்ணியோட களித்தன்மையாக இருக்குது கறி. நல்ல வாசமாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும்.